டே அண்ணா டைம் 8 ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. ஃபர்ஸ்ட் டேவே காலேஜ் லேட் பண்ணாத. ஒரு 2 நிமிஷமா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக சாப்பிட்ருமா? சரிண்ணா, பாய். ஹாய் மோனி, தங்கச்சி காலேஜ் கிளம்பிட்டா. நீ சாப்பிட்டியாம்மா? ஹாய் டியர், நான் சாப்பிட்டேன்டா. ஹே மோனி, உன் நம்பர் குர்ரி. நம்பரா? சரி சரி, சென்ட் பண்ணுறேன். நம்ம ஏரியா பொண்ணு இது. இத்தனை நாளாக நம்ம கண்ணில் மாட்டல. ஹே மோனி, எவ்வளோ நாளாக தான் இப்படியே சேட்லேயே பேசுகிறது. நேரில் வாடி, உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. அப்படியா? வரலாம் வரலாம். என்ன வரலாம் வரலாம், எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிற. ப்ளீஸ் டி வாடி. சரி வரேன், ஓகேவா? ஓய் ரம்யா, எப்படி நேரில் மீட் பண்ணுறது? ஏன்டா கேட்குற? அதெல்லாம் வர முடியாது, போ. ஏ லூஸு, ஒன்றும் பண்ண மாட்டான், வாடி. சரி சரி, வரேன். எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. கடவுசிறைய தொலைச்ச உனக்குள்ள
இது உலகினில் உனப்போல் யாரும் இல்லை. அழகாலே உன் அழகாலே கரைந்தேனே நல்ல தொலைந்தேனே. நம் காதல் சொல்ல மொழி தேவையில்லை, என் ஜீவன் என்றும் நீதானே. இமை மூடும் தருணங்களில் உனை அருகினில் உணருகின்ற நிறவுக்கு நிலவாக நீ தோன்றினாய். தரையிறங்காமல் தள்ளி நின்று வதம் செய்கின்றாய். நான் போகும் வழியெல்லாம் ஒளி வீசினாய், என் உலகெங்கும் அழகாக நிறம் போ. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் என்ன இங்கே பாரு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? சாரி மோனி, எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணுற மாதிரி தோணுது. எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கும்போது கிளம்பி வீட்டுக்கு போ.
அந்த பொண்ணு கூட சேட் பண்ணுறது தான் லவ்ஸா? அதெல்லாம் இல்லைடா. என்னம்மா என்னாச்சு, ஏன் அழுகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஹலோ அசோக், என் வீடியோலாம் எதுவும் பண்ணிடாத. இவ்வளோ வேணாம் அசோக், ப்ளீஸ் அசோக். அசோக் வேணாம் அசோக், இது மாதிரி எதுவும் பண்ணாத அசோக். ஏய் என்னடா வலிக்குதா? எனக்கு இருக்குடா. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. எனக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கோம். என்னை நம்பி தானே வந்தேன். பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? இதோ பாரு, என்ன இல்லை, நீ எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்க முடியாது. மவனை நீ இல்லை, நீ எந்த நினச்சாலும் அறுத்துருவன்ற ஒரு பயம் இருக்கும்.